கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தை புது வருஷத்தில் 2026 நாம் பார்க்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாட்களில் முக்கியமாக அந்த வருஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை புதுப்பிக்க போகிற ரினியூவல் டேஸ். சொல்லுங்க, நான் புதுப்பிக்கப்படுவேன், நான் புதிதாக்கப்படுவேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, ஆமென். நான் புதுப்பிக்கப்படுவேன், நான் புதிதாக்கப்படுவேன். புது வருஷம் இருக்கும்போது வாழ்க்கையை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல தருணம். கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போ பெரிய தேவன், ஆனால் சிறியவர்கள் மேல் அவர் நோக்கமாக இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ தேவனே தன்னை தாழ்த்துகிறார். அப்படின்னா நாமளும் என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்தணும். நம்மை தாழ்த்தும் போது அதனுடைய ரிசல்ட் பேதுரு சொல்கிற மாதிரி 1 பேதுரு 5:5 தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு தாழ்த்தணும்னா நமக்கு இந்த கிருபை ஒரு ஸ்டெப் அதிகமாக ஆண்டவர் கொடுக்குறார். 2 ஸ்டெப்பு நம்ம தாழ்த்தணும்னா 2 ஸ்டெப்பு கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகுது. கிருபையில் லெவல்ஸ் இருக்கிறது. ஆண்டவர் பரிபூர்ணமான கிருபையை கிறிஸ்துவுக்குள்ள வைத்திருந்தாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை ஹம்பிள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கிருபை பெருகுது. தான் ஒரு ஆசீர்வாதமான காரியம், ஒரு நன்மையான காரியம், ஒரு ஆச்சரியமான காரியம். கிருபை பெருகும்போது நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் பெருகுகிறது. அதனால் இந்த தாழ்த்துறதை குறித்து, தாழ்மைன்னா என்ன, தாழ்த்துவதினால் உண்டாகிற ஆசீர்வாதம், இதெல்லாம் குறித்து இந்த உபவாச நாட்களில் பார்த்து இதை நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். இந்த வருஷ துவக்கத்திலேயே நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கும்போது ஒரு விஷயத்தை 21 days நம்ம தொடர்ச்சியாக தியானித்து அதை நம்ம சிந்தித்து அதை செயல்படுத்தணுன்னா அந்த 3 weeksல அது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும். தொடர்ந்து நம்ம அதை செய்யக்கூடிய அளவுக்கு அது நம்மளோட ஒன்றி போயிடும். இது ஒரு நிஜமான காரியம். 21 நாள் ஒரு பழக்கத்தை ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது பழக்கமாகவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அதிகாலையில் எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உணவு பழக்கங்களை செய்கிறதா இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயங்கள்லையும் அதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏன்னா தானியேல் 21 நாட்கள் அவர் உபவாசித்து ஜெபித்ததை பார்க்குறோம். அது அவர் வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறிச்சு. சரி, இன்றைக்குரிய காரியத்துக்கு கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் தாழ்மையை குறித்து எப்படி தாழ்த்துறது, இந்த வசனங்களில் அழகாக சொல்லப்படுது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இங்கிலீஷில் எப்படி சொல்லுதுன்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், இன் ஆல் யுவர் வேஸ் அக்னாலஜ் ஹிம் and he shall direct
your paths. ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, அவர் நம்மளை வழி நடத்தணும், நம்முடைய பாதைகளை நமக்கு பாதை காட்ட வேண்டும். அவர் வச்சிருக்கிற அந்த இலக்கு, சின்னவன் 1000, அப்போ ஒரு பெருக்கத்தை, சிறியவன் பலத்த ஜாதி, ஒரு பலனை, இதெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை போய் அந்த இலக்கை அடையிறதுக்குரிய பாதையையும் அவரே காட்ட விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார், அவர் உன்னை வழி நடத்துவார். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாரு. இங்கிலீஷில் அப்படி தான் தொடங்குது, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். தமிழில் அது 2வது வாக்கியமாக இருக்கு. இப்போ கேள்வி, முழு இருதயத்தோட என்னால் கர்த்தரை நம்ப முடியுதா? கர்த்தரை நாம் நம்புகிறோம், சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் காரியத்தை சொன்னால் நம்புகிறோம், கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்புகிறோம், நல்லவர், அவர் ஆண்டவர் நல்லவர் அப்படின்றத நம்புகிறோம். ஆனால் முழு மனசோடு நான் நம்புகிறேன்னா என்னால் நம்ப முடியுதா? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், யோசிக்கணும். ஏன்னா நிறைய நேரத்தில் கர்த்தரை நம்புகிறன்னா சில சூழ்நிலைகள் வரும்போது ஆண்டவர் நல்லவர்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் சூழ்நிலை ஒரு கெட்ட சூழ்நிலை மாதிரி, ஒரு பிரச்சனை மாதிரி, எதிர்மறையானது நடக்குது இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அங்கே ஒரு கேள்வி உண்டாகுது மனசில். கர்த்தரை நம்புகிறோம், ஆனால் என்னடா வாழ்க்கை எப்படி இருக்குது, இல்லை இப்படி ஒரு கஷ்டம் வருது, இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது. ஆண்டவர் 1000 சொன்னார், சின்னவன் 1000 பெருக்கத்தை சொன்னார். இப்போ பார்த்தா ஒரு நெருக்கம் இருக்குது, நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது, நெருக்கமான சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் பலத்தை தரேன்னு சொல்கிறாரு, இது என்ன ஒரு பலவீனமாக இருக்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப நிஜமான கேள்வியாக இருக்குது. உண்மையாலுமே கர்த்தரை நம்புகிறேன்னா, முழுமையாக நம்புகிறேன்னா? அதனால தான் வசனம் சொல்லுது, சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய். அந்த முழு மனசோட நம்புறதுன்றது எப்போனா, அந்த சூழ்நிலை, நம்ம கண்காண சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, ஆனால் அதன் மத்தியிலும் ஆண்டவர் வார்த்தையை நம்புகிறேன், அவர் சொல்கிறது தான் உண்மை, அவர் நல்லவர் தான். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளார ஒரு உறுதியாக நாம் நிற்பது தான் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்புவது. ஒரு சம்பவத்தை பார்க்கலாமே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியில் வந்தப்போ பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வரான். வெளியில் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்திருப்பாங்க, ரொம்ப ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருந்திருக்கும், துதி எல்லாம் இருந்திருக்கும். ஏன்னா விடுதலை ஆகிட்டோம், கர்த்தர் சொன்ன மாதிரி விடுதலை பண்ணிட்டார். ஆனால் இப்போ பார்வோன் பின்னாடி துரத்திட்டு வரான். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே இராணுவங்கள், பயங்கரமாக இந்த ரதங்கள்லாம் வருது. எதுக்காக வர்றான்? இவனை அழிச்சு போட வரான், இல்லாட்டினா திரும்ப கூட்டிகிட்டு போய் அடித்து நொறுக்கி போட வரான். பார்க்கும்போது என்னடா ஆண்டவர் விடுதலை செய்கிறேன்னு சொன்னார், இப்போ ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் அவங்களுடைய அந்த காரியம், ஒரு சோதனை வரும்போது அவங்க முழு இருதயத்தோடு நம்பினாங்களா? உண்மையாலுமே தாழ்மை இருந்துச்சா? தாழ்மை அப்படின்றது கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புறது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சிச்சுவேஷன், சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இவங்களை நம்ம பார்க்கும்போது அவங்க உடனே 10ஆம் வசனத்தில் ஆரம்பத்தில் என்ன சொல்லுதுன்னா, பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இப்போ பயம் வந்துடுச்சு. அடுத்தது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ப்ரேயர் பண்ணுறாங்க. முதல் ரெஸ்பான்ஸ் ப்ரேயர், ரொம்ப சூப்பர். ஏன்னா ஆரம்பத்தில் பிரச்சனை வந்த உடனே முதல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அதோடு அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தாங்கன்னா அது நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா, 11ஆம் வசனம், அன்றி ஒரு மோசையை நோக்கி என்னெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் என்ன எகிப்தில் கல்ற தோட்டம் கிடையாதா, பிரேத குழி இல்லையா, எங்களை சாகிறதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க,
ஏன் இப்படி கொண்டு போய் எங்களுக்கு செஞ்சீங்க? 12ஆம் வசனத்தில் நாங்கள் அங்கேயே வேலை செஞ்சுட்டு அடிமையாக கிடக்கிறோம், எங்களை சும்மா விட்டுருங்கன்னு சொன்னோம்ல. இந்த வனாந்தரத்தில் சாகிறத பார்க்கலும் எங்களுக்கு அங்கே வேலை செய்கிறது நலமாக இருக்குமே. அப்போ இங்கே தான் என்ன வருதுன்னா, அவங்க கர்த்தரை நம்பி இருந்தாங்க, ஆனால் முழு மனசோட நம்பலை. இந்த முழு மனசோட நம்பலை அப்படின்றது என்றைக்குமே ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது பிரச்சனை வரும்போது என்ன ஆயிரும்னா, ஒரு மனுஷனை கவுத்துறோன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அதை தான் நீதிமொழிகளில் வாசித்தோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். செகண்ட் லைனாக அது வருது இங்கிலீஷில், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எப்படி இதை சூழ்நிலையை பார்க்குற, நீ எப்படி இதை வச்சு கணக்கு போடுற, அதை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இவங்க இந்த பிரச்சனையை பார்த்தோன்னே என்ன கணக்கு போட்டாங்கன்னா, கடவுள்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இல்லை, ஏதோ கூட்டிகிட்டு வந்தார் விட்டுட்டார், அவர் வேலையை பார்த்துட்ருக்கிறாரு, நம்ம இங்கே சாக போகிறோம், முடிஞ்சிருச்சு, பிரேத குழிகள்னே சொல்கிறாங்க. நமக்கு இங்கே சமாதி நிச்சயம். சுய புத்தி. நம்ம கூட சில நேரத்தில் இந்த ஆண்டவர் வார்த்தையெல்லாம் பெறுகிறோம், வாக்குத்தத்தத்தை பெறுகிறோம், கர்த்தரை நம்புகிறோம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது, போராட்டம்னு வரும்போது அங்கே தான் நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த தாழ்மை உள்ள இருதயம் எப்பயுமே கர்த்தரை முழுசாக நம்பும். சுய சிந்தை சொல்லுவதை அது கேட்காது. அந்த சொந்த கால்குலேஷன் அது ஒரு கணக்கு போடும். இந்த மாம்ச சிந்தை, இந்த மனசு ஒரு கணக்கு போடும். இந்த உலகம் ஒரு கணக்கை சொல்லும். பாரு, வாக்கு தத்துவம் இருந்துச்சுன்னா ஏன் உனக்கு இந்த சூழ்நிலை, வாக்கு தத்துவம் இருந்தால் ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, கர்த்தர் உனக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தா ஏன் இந்த சவாலை நீ சந்திக்கிற. அது பொய், அது பிசாசனுடைய எண்ணம். அப்போ அது தேவனை எதிர்க்கிற ஒரு எண்ணம். அதுதான் அந்த பெருமை அப்படி எழும்புது பாருங்க. அவனுக்கே தெரியல, ஆனால் அவங்களுக்குள்ளார பெருமை இருந்தது, அப்படியே எழும்பி அவங்க கர்த்தரை விரோதமாக பேசுகிறாங்க, மோசேயை விரோதமாக பேசுகிறாங்க. இது ஒரு சம்பவம் மாத்திரம் இல்லை, இந்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததி இப்படி எதிர்த்து பேசியே அவங்க எல்லாம் பலனெல்லாம் போய் வியாதி வந்து செத்து போயிட்டாங்க. அதனால் நம்ம சொந்த கணக்கிலேயே இருக்கக்கூடாது. சூழ்நிலை என்ன வந்தாலும் சரி, ஆண்டவர் நல்லவர்னா நல்லவர் தான், கெட்டது நடந்தால் என்ன, ஆண்டவர் நல்லவர் தான், அப்படி நிற்கணும். தீமையான சூழ்நிலை இருந்தால் என்ன, கர்த்தர் சொன்னதான் உண்மை, அப்படி நிற்கணும். அப்போ தீமையை நன்மையாக மாற்றுவார். அந்த சூழ்நிலை மாறும். ஏன்னா இவங்க நினச்ச என்னன்னா, ஆண்டவர் உங்களை அம்போன்னு விட்டார், அவ்வளோதான், ஆண்டவர் மறந்துட்டார், இல்லைன்னா ஏன் இந்த பிரச்சனை வருது. ஆனால் ஆண்டவர் வேற ஒரு பிளான் வச்சுருந்தார். அது இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம், வேதத்தில் காட்ட விரும்புகிறேன். அப்போ முதலாவது, நாம் கர்த்தரை முழு மனசோட நம்பணும். சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து நம்ம ஏதாவது யோசிச்சுட்டு குழம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு சந்தேகத்துக்கு, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இங்கே பாருங்க, மோசே இவ்வளவு சூழ்நிலை இருந்தப்பையும் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். அவருடைய கணக்கு எப்படி இருக்கு, அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க, பயப்படாதிருங்கள். இவர் மனுஷன் கிடையாதா, இவரும் தான் மனுஷன். ஆனால் இவர் கர்த்தரை முழு மனசோட நம்புறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன தைரியத்தோடு சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இவருக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் இன்னும் பேசலை, மோசேயே பேசுகிறார். ஏன்னா நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியும்பா, ஆண்டவர் விடுதலை பண்ணார்னா அது பரிபூர்ண விடுதலை. சூழ்நிலை இருந்தால் என்ன, நிச்சயம் கொண்டு வருவார், வெளியில் கொண்டு வருவார். ஆண்டவர் சுகப்படுத்தினார்னா அது பரிபூர்ண சுகம்தான், நிச்சயம் வெளியில் கொண்டு வருவார். ஆண்டவர் வாக்கு தந்தார்னா அவர் சீரியஸாக கொடுக்குறார். அவர் உண்மை உள்ள தேவன். சூழ்நிலை இருந்தால் என்ன, அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். பயப்படாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எகிப்தியரை இனி எப்பயுமே பார்க்கவே மாட்டீங்கப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா அமைதலாக இருங்க, கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னு பாருங்க. இவ்வளோத்தையும் இவர் மோசே எதுலேருந்து சொல்கிறாருன்னா, முழு மனசோட கர்த்தரை நம்புகிறார். சந்தேகப்படவோ கேள்வி கேட்கவோ அந்த ஒரு கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலையை பார்த்த உடனே ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பியதாக பேசுகிறது, செய்கிறது, சொல்கிறது, அந்த மாதிரி எண்ணம் இல்லை, சுய சிந்தை இல்லை. அதனால தான் அந்த சுயத்தை என்ன செய்யணும், அதை ஜெயிக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 14ஆம் வசனம் வரைக்கும் அப்படி சொல்லுது. 15ஆம் வசனத்தில் தான் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். அப்போ அந்த நேரத்தில் மோசே அதுக்கப்புறம் ஜெபிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்குறார். அப்போ அந்த சூழ்நிலையில் விசுவாசத்தோடு பேசுகிறாரு, விசுவாசத்தோடு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பதில் சொல்கிறாரு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினேன். பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல மோசேட்ட அவருடைய பிளானை சொல்கிறார். என் பிளான் என்னன்னா, அவன் இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி விரட்ட வச்சான். காரணம், அவனை முற்றிலுமாக அவன் மூலமாக நான் மகிமைப்படணும். இந்த பிரச்சனை மூலமாக நான் மகிமைப்படணும். உனக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிறேன், அது மூலமாக என் நாமம் சரியாக உயர்த்தப்பட போகுது. பெரிய அற்புதம் செய்ய போகிறேன், அது மூலமாக என் நாமம் சரியாக உயர்த்தப்பட போகுது. அதுக்காக தான் அந்த சூழ்நிலை. நீ கோலை நீட்டு, நீ கையை உயர்த்து, கோலை ஓங்கி கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அதே மாதிரி மோசே 21ஆம் வசனத்தில் செய்த பொழுது மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. ஆமென். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படின்னா அவர் சொல்கிறத நீ செய். அந்த வசனத்தில் நீதிமொழிகள் 3:7 சொல்லுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்போ இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அவங்க தான் ஞானி நினச்சிட்டாங்க. நம்ம சவாலான சூழ்நிலையை பார்த்த உடனே நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம பிடிச்சிக்கணும். அவர் நல்லவன்றதை நம்பணும், அவர் வார்த்தை உண்மைன்றதை நம்பணும், நம்பி அதில் நிற்கணும். அவர் சொல்கிறத செய்யணும், அவர் சொல்கிறத சொல்லணும், அவர் சொல்கிறத செய்யணும். இந்த இடத்துல மோசே அப்படி பண்ண உடனே கடலே பிளந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் பிந்தைய வசனங்களில் 22-23 ஜலம் அப்படியே பிரிந்து நின்றது. இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பக்கம் போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பக்கம் அவர்கள் போன பிறகு மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே மீண்டும் நீட்டினப்ப 27ஆம் வசனம், பார்வோனும் சேனையும் அழிந்து போனார்கள். ஆகையினால் உன் வழிகளை அவர் செவைப்படுத்துவார், அவர் வழிகாட்டுவார். இப்போ நம்மளை தாழ்த்துறதுன்றது என்ன, கர்த்தரை நம்புறது மாத்திரம் இல்லை, முழு மனசாக நம்புவோம். நம்முடைய சுய சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த சவால்களை பார்த்து கர்த்தர் பெரியவர்ன்றது சொல்லுவோம். அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை பெருக பண்ணுவார், என்னை பலப்படுத்துவார். நான் இதிலேருந்து வெளியில் வருவேன். ஆண்டவர் சொல்கிறத செய்வோம். வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம். அதையே பேசிட்டு இருக்கோம். பாதை காட்டுவார். ஜெபிக்கலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் இப்படியாக மோசே அந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே, அவர் உம்மை முழு மனசோட நம்பினார். ஆண்டவரே, தான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிக்கை செய்தார். ஆண்டவரே, சுய
புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளவில்லை. சூழ்நிலை சொல்றத கேட்கல. நீங்க சொன்ன மாதிரி அவர் செஞ்சாரு. பெரிய வெற்றியினை தந்தேன். செங்கடலில் பாதையை காட்டினீர். அதுபோல உடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை செங்கடல் மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் உம்மை முழு மனசோட நம்ப இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோட தங்க வாழ்க்கையை துவங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையில எப்பொழுதும் உறுதியாய் நிற்க, அதே அறிக்கை செய்ய, வழிகளில் எல்லாம் நீர் சொல்வதற்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும், வழிகள் திறக்கட்டும், அதை காட்டுவீராக. இந்த ஒரு முழு இருதயத்தோடு உம்மை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை பெருகட்டும். பெருக செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.